இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் பட்டன் வச்சு அதில் வந்து சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். பேக் பட்டனில் என்ன டிசைன் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். பேக் பட்டன் வைக்க சொல்லிடுவாங்க, அதில் டிசைன் வைக்க சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு என்ன டிசைன் வைக்கிறது அப்படின்றது குழப்பமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரவுண்ட் நெக் நம்ம ஏற்கனவே வந்து வெட்டி வச்சுருக்கோம். இப்போ 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் எடுத்துக்கலாம். சேரீயோட கிளாத்தை வந்து இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாகவேவும். இப்போ வந்து இதில் முக்கோணமாக நம்ம மடக்க போகிறோம். இந்த மாதிரி முக்கோணமாக மடக்கிட்டு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 2 டிசைன் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து முக்கோணமாக மடிச்சுக்கிடலாம். ஏன்னா வந்து துணி வந்து ரொம்ப நழுவுற துணி மாதிரி இருக்குது. அது மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம அந்த டிசைனை வச்சோம் அப்படின்னா அது நழுவாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரே பீஸில் வந்து நம்ம அந்த டிசைனை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து நிற்காது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து அடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம அடுத்து என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் ஒவ்வொரு இதில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிளியராக புரியாது. நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு கிளாஸ் போய் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு டிசைனும் நல்லா பழகிட்டு போகணும். இப்போ இந்த முக்கோணத்தை நம்ம சமோசா வடிவத்தில் நம்ம மடக்கிறோம். அந்த முக்கோண வடிவத்தை ஒரே மடக்கு மடக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சமோசா மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதே மாதிரி இந்த பீஸை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முக்கோணமாக மடக்கிட்டு அதை வந்து நம்ம சமோசா மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃபுல்லாகவேவும். இதை வந்து எப்படி நம்ம அந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்த நான் ஏன் வந்து நாங்கள் வீடியோவை காமிக்கல அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் நெக்கு நம்ம தச்சு திருப்புறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதனால் நம்ம ரவுண்ட் நெக்கு நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுட்டேன் நான். இதில் நம்ம டிசைன் பண்ணுறதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்டு சேஃபுக்கு நம்ம தச்சு திருப்பி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்ச ப்ளவுஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ண கழுத்தோட எண்டிலேருந்து நம்ம 1 இன்ச்சு கரெக்டாக அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணலை அப்படின்னா அந்த சேம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ரவுண்டு சேஃப் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பின்னாடி வந்து நம்ம பேக் பட்டன் வைக்கணும். அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ இந்த டிசைன் வந்து எங்கேருந்து வச்சு நான் அடிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம சமோசா மாடலில் வந்து மேலே வந்து மடிப்பு பகுதியும் கீழே வந்து நம்மளுக்கு ஓப்பன் பகுதியும் இருக்குது. இந்த மாதிரி வச்சு மேலேருந்து நம்ம தச்சுக்கிட்டே வரலாம். வீடியோவில் வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மடிப்பு பகுதி மேலேயும் கீழே வந்து ஓப்பன் பகுதியும் இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ரவுண்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி வச்சு அடிக்கணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம பாதியோட இந்த ஷேப்பை வந்து நிப்பாட்டிட்டு மடிப்பு பகுதி அடுத்து மாறி உங்களுக்கு இந்த சைடே அப்படியே மாறி உங்களுக்கு வரும். நான் தச்சு காமிக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பிடணும். இப்போ எப்படி தச்சுட்டு வர்றோமோ அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிட்டு அந்த ஓப்பன் பகுதியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து தச்சுக்கிறணும். இப்போ உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன் ஒரு பீஸு. இதே மாதிரியே வந்து ஓப்பன் பகுதி அங்கிட்டு இருக்க பீஸோடு பார்க்குற மாதிரி நம்ம தைக்கணும். இந்த நடுவில் வந்து நம்ம ஒரு கேப் விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பேக் பட்டன் வைக்க போகிறோம். அதனால் அந்த இடத்த வந்து கேப் விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும். இது வந்து பின்னாடி ரவுண்ட் நெக்கு நம்ம கொக்கி வைக்கலைன்னா கூட நம்ம சாதாரண ஒரு ரவுண்ட் நெக்குக்கு தைக்கணும் அப்படின்னா கூட இதே மாடல் தான் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாங்காய் பீஸ் வாங்கி இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு கல் மாதிரி வாங்கி அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அதே மெத்தடை நம்ம இப்போ பேக் பட்டனுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 2 விதமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நம்மளுக்கு 2 டிசைன் கிடைக்கும். இப்படியே வச்சு நம்ம ஒரு பாஸ்டேஜ் தச்சு விட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். இதே வந்து நான் இன்னொரு டிசைன் லாஸ்ட் நான் தச்சு காமிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு 2 டிசைன் கிடைக்கும். ஒரே டிசைனில் 2 டிசைன் கிடைக்கும். இப்போ ஏன் இந்த நான் பசையெல்லாம் ஒட்டுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிசுறுகள் வந்து நிறைய இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பசைகளை வந்து அந்த இடத்துல ஒட்டி விட்டோம் அப்படின்னா அந்த நூல் இலைகள்லாம் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி பிரியிற துணி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்கும். இது காஞ்சது பின்னாடி என்ன பண்ணலாம், அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிசுறுகள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வெளியில் வராது, நீட்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கல்ரோல் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். அது மேலே வந்து பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அந்த சமோசா மாடலாம் அப்படியே மடக்கிட்டு நம்ம சுற்றிலும் பாசி வச்சு தைச்சிடலாம். இப்போ ஒரு 3 பீஸ் வந்து நான் தைச்சி காமிக்கிறேன். அதே மாதிரியே எல்லா பீஸையும் தைச்சி எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்துட்டு பேக்கில் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம பட்டன் பீஸ் எப்படி நம்ம கொக்கி பீஸுக்கு எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து நம்ம பேக் பட்டனுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணி போடுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இதான். நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம், நம்ம டக்குன்னு அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணி அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இதிலேருந்து ஒரு 4 பேர் வந்து டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிற மாட்டேங்களா அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான நாட் வந்து நான் தச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த நாட்டு டிசைன் வரும். கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எல்லாருமே பழகிருப்பீங்கன்னு ஒரே நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிசைன் ப்ளவுஸ் பழகணும். நம்ம சேனலில் இருந்து ஒரு 10 பேராவது நம்மளுக்கு இந்த டிசைன் ப்ளவுஸை கற்றுக்கிட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்ற ஒரு பேர் நம்மளுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிசைன் ப்ளவுஸ் பழகுங்க.
இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். நன்றி.